வணக்கம். இப்போ நம்ம எதிர் வீட்டு மாமி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரவுண்டில் குக் பண்ண போகிறாங்க. என்ன சமைக்கிறாங்க, என்ன டிஷ்னு போய் பார்க்கலாம். ஹாய், இப்போ நான் வந்து நார்த்தங்காய் போட்டு வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஒரு நார்த்தங்காயில் ஒரு 1/4 பாகம் வத்த குழம்பும் மீதிக்கு வந்து நார்த்தங்காய் பச்சடியும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நார்த்தங்காய் வந்து வத்த குழம்புக்கு வந்து நம்ம யூஸ்வலாக எப்பவும் காய்கள்லாம் எப்படி நறுக்குவோமோ அதே மாதிரி குட்டி குட்டியாக பத்தைகளாக நறுக்கிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கணும். நல்லா 3/4 பதம் வெந்து போயிடணும். அதுக்கப்புறம் தான் புளி கரைச்சி விடணும். புளியை கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விட்டு உப்பை போட்டு இறக்கணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நல்ல டைஜஷன் இருக்கும். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது. அதனால் செஞ்சு பாருங்கள். இதை நான் செய்யும்போது திருப்பி உங்களுடைய செய்கிற முறையும் காட்டுறேன். நான் நார்த்தங்காவோட வெள்ளை பச்சடி பண்ண போகிறேன். நம்ம இந்த நார்த்தங்காயில் பண்ணலாம், ஆரஞ்சு பழத்தோலில் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த சீசனுக்கு வந்து கிடைக்கும் போது பண்ணணும். விட்டமின் சி நிறையா இருக்கும். இதெல்லாம் நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தயிர் சாதத்துக்கு பச்சடி அப்படின்னா நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கிக்கணும். இதை நார்த்தங்காய் பச்சடிக்கு நறுக்கிட்டு இது கூட வந்து பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கணும். இஞ்சி தோல் சீவிட்டு இஞ்சி கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கணும். இந்த மாதிரிலாம் போட்டுன்னுட்டு நல்லா இதுவும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். வெல்லம் போடணுமா? கடைசியாக தான் இறக்கும்போது தான் வெல்லம் போடணும். நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது புளி கரைச்சி விடணும். கொஞ்சமாக, ரொம்ப புளி விடக்கூடாது. லைட்டாக அந்த ஒரு ஆல்ரெடி நார்த்தங்காயிலே ஒரு புளிப்பு இருக்கும். அதனால் லைட்டாக புளியை கரைச்சி விட்டுட்டு நல்லா கொதித்து சேரும்போது ஒரு கட்டி வெல்லம் போட்டு இறக்கணும். இது வந்து குழம்புக்கு, இது வந்து பச்சடிக்கு. இந்த புளி வந்து இந்த அளவுக்கு வத்த குழம்புக்கு ஊற வைக்கிறேன். பச்சடிக்கு இது நார்த்தங்காய் பச்சடி பண்ணிடலான் இருக்கேன். நல்ல பெரிய ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுன்ட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போடணும். வெடிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ வந்து ஒரு குட்டி பெருங்காயங்கிறது அவங்கவுங்களுக்கான தேவைக்கேற்ற மாதிரி. பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு ரொம்ப காரம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால. இஞ்சி கொஞ்சம், இந்த இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் எல்லாமே அவங்கவுங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோ. மிளகாய் வந்து இதுக்கு வந்து நார்த்தங்காய் பச்சடிக்கு வந்து மிளகாத்தூள்லாம் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் இப்போ பச்சை மிளகாய் கீரி போடுறது. ஸோ இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாமே அவங்கவுங்களுடைய இதுவை பொறுத்து தான். இப்போ நான் இதில் வந்து போட்டு கலர்றேன். 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா அது தெரியும் நமக்கே, அந்த பச்சை போய் ஒரு மாதிரி அந்த ப்ரௌனிஷ் கலர் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம புளியை கரைச்சி விட்டு உப்பை போடணும். உப்பை போட்டு ஒரு 2 கொதி கொதிச்சதுக்கப்புறமா இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வெல்லத்தை பொடி பண்ணி தூவி இறக்கிடணும். வந்து நல்லெண்ணெய். சரி. எதுவுமே வத்த குழம்புக்கு, ஊறுகாய்க்கு, இந்த மாதிரி பச்சடி எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது நல்லா அப்படியே ஆவியில் புழுங்கி நல்லா வெந்துடும். அந்த இது பச்சடிக்கு புளி கரைக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. புளியாக இருக்கட்டும், வெல்லம் எல்லாம் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது ஒரு நம்ம இந்த உப்பு, புளிப்பு, காரம், தித்திப்பு எல்லாமே நமக்கு அது நல்லா வெந்திருக்கணும். நல்லா ஒரு இதுவாக இருந்திருக்கணும். இந்த டைமில் வந்து நல்லா புளி ஜலத்தை விடுங்க. புளி ஜலத்தை விட்டுட்டு இதுக்கும் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. லைட்டாக அந்த இதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு. நார்த்தங்காவோட இது பாருங்கள், இப்படி தெரியறது பாருங்கள். நல்லா வெந்து போன அந்த இது தெரியறது பாருங்கள். கலர் மாதிரி. இந்த அளவுக்கு வெல்லம் போட்டிங்கன்னா அந்த வெல்லம் வந்து அப்படியே கரைஞ்சிடும். அதோட கரைஞ்சோடனே அப்படியே ஒன்றா சேர்ந்தோடனே எடுத்து சாப்பிட்டுக்கணும். தோசை இட்லிக்கெலாம் கூட இது நல்லா இருக்கும் சாப்பிட. இப்போ வந்து வத்த குழம்பு அதே சேம் ப்ரொசீஜர் தான். நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இதுக்கு பொடியெல்லாம் போடணும், பச்சை மிளகாய் போடக்கூடாது, பொடி போடணும். ஆமாம். கடுகு கொஞ்சம், அப்புறம் பெருங்காயம் நல்ல பெரிய துண்டு தான் போல இருக்கு. நான் எப்போவுமே பெருங்காயம் கொஞ்சம் கூட சேர்ப்பேன். சரி. இப்படியே செய்கிற மாதிரி தான் இது வத்த குழம்பு. இதுவும் அப்படி தான். நல்லா கொஞ்சம்
வதங்கணும். நல்லா அந்த இது வந்து இது தொட்டால் நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வேகணும் அந்த தோல். அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் வேகும். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதுவும் அது மாதிரி தான். உங்களுக்கு வந்து அது வெந்து நல்லா முக்காப்பதம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த குழம்பு பொடியும் உப்பு இதெல்லாம் போடணும். அது வரைக்கும் அது வேகணும். இது பண்ணிக்கணும், நல்லா வேகத்துக்கு இடம் கொடுக்கணும். இப்போ மஞ்சள் பொடி மட்டும்தான் போட்டிருக்கீங்க. இது இப்போ இதையும் மூடி வச்சுருவீங்க. ஆமாம், சாரி வெந்தயம் மறந்துட்டேன். இதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் இந்த அளவுக்குன்னா. ஆமாம், ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு தான் அது வெந்தயம். ஆமாம், அதை வந்து தாளிக்கும் போதே போடலாம். தாளிக்கும் போதே தான் போடணும். நான் மறந்துட்டேன். அதனால தான் அந்த காயை நகர்த்திட்டு அது வெண்ணெயில் வெடிக்கட்டோன்ட்டு இப்படி நகர்த்தி விடுறேன். சரி சரி. பண்ணுறேன். நல்ல வாசனை வரும். இந்த கொதிக்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல அந்த அரோமா வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா அந்த வாசனை நல்லா டைஜஸ்ட் ஆகும். வெந்தயம் வந்து நல்ல அயன் கண்டென்ட், இது விட்டமின் சி. இது ஆமாம், குளுமை எல்லாமே இதுவாகும். இந்த இதுவானதுக்கப்புறம் ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி விட்டுட்டு அப்பப்போ அதை பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அளவுக்கு வத்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சுட்டேன். மாதிரி அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. புளி ஜலத்தை விட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க. எங்கள் வீட்டு சாம்பார் பொடியில் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த இந்து உப்பு வாங்கி சும்மா மிக்சியில் லைட்டாக பொடிச்சு வச்சுட்டுருவேன். பொடிச்சு வச்சுட்டு ஒரு இதுவாக அவ்வளோ லைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா சேர்ந்தாப்பில் கொதிக்கும். அது குழம்பு நல்லா கொதித்து சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். தான் நல்லா வெந்து போயிருக்கு அந்த நார்த்தங்காவோட இது. இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். வெல்லம் போடணும் இதுக்கு வெல்லம் வேண்டாம். வத்த குழம்புக்கு வெல்லம் தேவையில்லை. தண்ணி படக்கூடாது, கை படக்கூடாது. எந்த இதுலேயுமே வந்து ஊறுகாவாக இருக்கட்டும், பொடி வகைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பச்சடி வகைகளாக இருக்கட்டும், எதுவுமே வந்து கைப்படாமல் தண்ணி படாமல் இருந்ததுன்னா அது கொஞ்சம் நாள் படம் இருக்கும். இதை மேக்ஸிமம் ஒரு 15 days வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள், நல்லாயிருக்கும். வெளியில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா வெளியில் வச்சா அந்த புளிப்பு தட்டி போயிடும். அப்போது வந்து நிறைய பொல்யூஷன் அந்த இதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி அளவுக்குலாம் நிறைய இது கிடையாது. இருக்கு, உப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, தித்திப்பு இருக்குது, இஞ்சி போட்டதுனால அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இது வத்த குழம்பும் முடிஞ்சிடுச்சு. வத்த குழம்பும் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. தான் மேலே வந்து அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்துடுச்சு பாருங்க. இப்போ நிறுத்திட வேண்டியதான். அது இந்த தெரியாது கலர், எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர இது தெரியும். குழம்பும் நல்லா இதுவாயிடுச்சு. இறக்கின உடனே கூட கருவேப்பிலையை மேலே போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த இது அதில் இறங்கிடும். சொல்லுங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாக்கா ஒரு மாதிரி கொமட்டல் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சும்மா ஒரு தட்டில் வச்சுட்டு கூட அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். அது ஒரு தனி சுவையாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ஆனால் நல்ல டேஸ்ட். ஸோ நார்த்தங்காய் வத்த குழம்பு ரெடி, நார்த்தங்காய் பச்சடி ரெடி. இது வந்து ஒன்று தான், ஆனால் அது 2 விதமாக பண்ணுறதுக்கு பேர் வந்து மோஸ்ட்லி பிராமின்ஸில் வந்து அதை சொல்லுவாங்க சேஷன் சேஷின்னு சொல்லுவாங்க.